யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை மாணிக்கம். நீ போய் வக்கீல வர சொல்லு, இதை பார்த்துக்கலாம். ஐயா, உங்க மனசு கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். எதுக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்து யோசிச்சு பாருங்க. இதை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். வரவு செலவு பார்க்கணும்னு நோட்டு கேட்டீங்கல்ல, இந்தாங்க ஐயா. இனிமேல என்ன வரவு செலவு பார்க்க வேண்டி இருக்கு? நீ என்ன எழுதுறியோ அதுதான் கணக்கு. ராணி, வாப்பா வா. இந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆகி போச்சு. எனக்கு இத்தனை வசதி வாய்ப்பு இருந்தோம், எங்கள் அப்பாவுக்கு இத்தனை சொத்து சுகம் இருந்தோம், உன்னை இந்த ஒரு சின்ன வீட்லேயே குடி வச்சிருக்க வேண்டியதாகி போச்சு. எப்படியும் எங்கள் அப்பாவோட கோபம் தணியிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கோபம் தணிஞ்ச பிற்பாடு பக்குவமாக எடுத்து சொல்கிறேன். ஏங்க, நான் வாழ்கிறது இந்த சின்ன வீட்டில் நடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, உங்கள் மனசு மகாராஜா மாதிரி, மாளிகை மாதிரி என்ன உங்கள் மனசில் ராணியாக உள்ளே வச்சு பார்த்துட்ருக்கீங்களே. இந்த மனசில் தாங்க நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ராணி, உன்னோட அன்பை என்றைக்குமே விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த அன்புக்கு நான் சொந்தக்காரன். இந்த சந்தோஷமே எனக்கு போதும் ராணி. நான் எவ்வளோ வசதி வாய்ப்பாக வாழ்ந்திருந்தாலும் இப்போ மாணிக்கமான்றது ராணி நீ என் பக்கத்தில் இருக்கிறதுனால தான். ஏங்க, என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆச்சு, இன்னும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலை. சொன்னால் என் மருமகளை ஏற்றுக்குவாளங்க. நீ ஒன்றும் பயப்படாத ராணி. இறைவனின் படைப்பில் நீ பிறந்தது என்னவோ ஏழை. இனிமையான உன் பேச்சில் மயங்கி போனேன் இந்த காலை. இருவரின் உள்ளமும் இணைந்து மாற்றிக்கொண்டோம் நாம் மணமாலை. இனி வரும் நாளெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியான வேலை. ராணி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு நான் போன ஜென்மத்தில் கண்டிப்பாக புண்ணியம் செஞ்சுருக்கணும். இல்லைங்க, உண்மையிலே நான் தான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் அழகான கவிதையில் கஷ்டத்தெல்லாம் போக்கிடுவீங்க தெரியுமா? அப்படியா? சரிங்க, இதுவும் வெளியே போகணும்னு சொன்னீங்களே, நீ போகணுமா? ஆமாம் ராணி, கரூர் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதான் உன்ட்டு நானே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஏங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கூடயே இருங்க. ராணி, ஒன்றும் பயப்படாத. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் சீக்கிரம் வந்துடுறேன். வரும்போது உனக்கு பிடிச்ச தலப்பாக்கட்டு பிரியாணியும் மல்லிகைப்பூவும் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன். ஓகேவா? பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. என்னங்க? ம், ஏங்க, என்னங்க இது? வெளியே போகும்போது முத்தம் கூட அது நீங்க போயிட்டு வாங்க. மத்ததெல்லாம் ப்ளீஸ் ராணி, ஒரு